பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லி உங்களோடு ஜெபிப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களே சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கு கூட ஒரு அற்புதமான வேத வசனம், நமக்காக எழுதி கொடுக்கப்பட்ட வசனம் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்றாரு. உங்களுடைய மனம் புதிதாய் மாறணும். அப்பதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே வெளிப்பிரகாரமான சில பாவங்கள் உடனே போயிடும். என்னால் சிகரெட் பிடிச்சேன், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. என்னால் குடித்தேன், அதெல்லாம் போயிட்டு. ஒரு வசதியெல்லாம் பயன்படுத்தினேன், இயேசு விடுதலை கொடுத்துட்டார், அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய மனம் இருக்குதே, நம்முடைய சிந்தை, அந்த மனதில் ஒரு மாற்றம் வரணும். நம்முடைய கேரக்டர் மாறணும், நம்முடைய சுபாவம் மாறணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்து இயேசுவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ள வரணும். அந்த மனம் புதிதாக மாறினாதான் ஆண்டவர் நம்மோட பேசுவதை கேட்க முடியும், அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவரோடு நெருக்கமாய் நடக்க முடியும். அதனால ஆண்டவரே என் மனதை புதிதாய் மாற்றும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய சிந்தை மாறணும், என்னுடைய மனதில் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும், இயேசுவை போல நடந்து கொள்ளுகிற சுபாவங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆவியானவர் அந்த மறுரூபத்தை நமக்குள்ளே உண்டாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுபாவங்கள் குணங்களை மாற்றி நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவார். நீங்க அந்த மாதிரி மாற விரும்புறீங்களா? அப்ப அப்படியே ஒரு நிமிடம், தகப்பனே, எங்களுடைய மனம் புதிதாய் மாறணும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களுக்குள்ளே வரணும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கட்டும், எங்களுடைய மனம் புதிதாய் மாறட்டும், என்னுடைய சிந்தை புதிதாய் மாறட்டும், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.